தமிழ் மொழியின் பாடல்களுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள் 1951ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் நாள் பக்தவத்சலம் அவர்களிடம் சங்கீத சாகித்ய சிரோமணி என்னும் விருதினை பெற்றிருக்கிறார். அதன் பிறகு 1955ஆம் ஆண்டு தி இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ் சொசைட்டி சார்பாக சங்கீத கலா சிகாமணி என்னும் விருதினையும் பெற்றிருக்கிறார். அதன் பிறகு 1957ஆம் ஆண்டு தமிழ் இசை சங்கம் வழங்கிய இசை பேரறிஞர் என்னும் விருதினை பெற்றிருக்கிறார். 1969ஆம் ஆண்டு சங்கீத நாடக அகாதமியின் சார்பாக வழங்கப்பட்ட சங்கீத நாடக அகாதமி விருதினையும் பெற்றிருக்கின்றார். அது மட்டுமன்றி எந்த கச்சேரியில் பாடினாலும் முதல் பாடலாக தமிழ் மொழியில்தான் பாடுவார், இறுதியாகவும் தமிழ் மொழியில்தான் பாடலை பாடி முடிப்பார்.